கண்மணி நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், குத்துபமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய பிச்சிரங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவரின் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் இம்மேலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும்பாக்கியத்தையும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தையும் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வல்ல ரஹ்மான் தந்தர் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட காலங்கள் வாழும் அந்த பெரும்பாக்கியத்தையும் செழிப்பான அவனுக்கு பொருத்தமான ஒரு நல்வாழ்க்கை வாழ்வதற்கும் வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. நம்முடைய இறந்துவிட்ட நம்முடைய மூதாதையர்கள் அவர்களுடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி அவர்களை எப்பொழுதும் நினைவு கூர்ந்து வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தருவானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துகள், வானம் பூமியுடைய சோதனையில் இருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகிவிட்டும், கடன்களிலிருந்தும், வட்டிகளிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், துன்பங்கள், சோதனைகள், கவலைகள், முசீபத்திலிருந்தும் நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர் புரிவானாக. சத்தியத்தை சரியான முறையில் விளங்கி அவனுடைய சன்மார்க்கத்தை பரிபூர்ணமாக பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வல்ல ரஹ்மான் தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் புனிதமிகு ஷஅபானுடைய மாதம் இன்று பிறை 1 ஆரம்பமாகிவிட்டது. இந்த வியாழன் முடிந்து அடுத்த வியாழன் இரவு ஷஅபானுடைய பிறை 15 ஷபஅ பராத்துடைய இரவு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மாதங்களை புனிதமாக, இந்த மாதத்தை புனிதமாக ஆக்கி வைத்திருக்கிறார். சென்ற ஜும்ஆக்களிலே நாம் சொன்னதை போன்று புனிதமிகு ரஜபுடைய மாதம் சென்று விட்டது, நேற்றோடு முடிஞ்சிருச்சு. பரக்கத்து பொருந்திய மாதம், பரக்கத்தை கேட்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு மாதம் கடந்து விட்டது. இப்பொழுது 2வது மாதத்துடைய முதல் நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நாள், இந்த மாதத்துடைய சிறப்புகள் ஏராளம் ஏராளம். அதே போன்று அடுத்த மாதத்துடைய சிறப்புகளும் ரொம்ப ஏராளம். இன்ஷா அல்லாஹ் 1ஆம் தேதி நோன்பு வரும்னு ஆசைப்படுறோம். 1ஆம் தேதி மார்ச் மாசத்துடைய 1ஆம் தேதி அல்லது 2ஆம் தேதி நோன்பு வந்துடும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மாதத்திலேயும் அடுத்து வரக்கூடிய ரமலான் மாதத்திலேயும் நிறைவான நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கூலிகளையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் இம்மையிலும் மறுமையிலும் தருவானார். இந்த மாதத்திலேயே ஒரு
முக்கியமான ஒரு செயல் ஒன்று இருக்கிறது இந்த ஷாபான் மாசத்துல. என்ன செயல் என்று சொன்னால், நம்முடைய மூதாதையர்களை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு செயல். இப்பொழுது வரக்கூடிய இந்த ஜெனரேஷனுக்கு அது ஒரு அருவருப்பான ஒரு செயலாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அதாவது அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாறிக்கொண்டு இருக்கிறது. சுருங்க சொல்ல போனால் ஈசால் சவாப் என்று சொல்லுவார்கள். ஈசால் சவாப், நன்மைகளை எட்டி வைக்கக்கூடிய ஒரு செயல். இறந்து போனவர்களுக்கு, நம்முடைய மூதாதையர்களுக்கு, நம்முடைய வாப்பா அம்மா இறந்து போயிருப்பாங்க, நம்முடைய உடன் பிறந்தவர்கள் இறந்து போயிருப்பாங்க, தன்னுடைய மனைவி இறந்து போயிருப்பாங்க, தன்னுடைய கணவர் இறந்து போயிருப்பாங்க. இந்த மூதாதையர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அமல், இதை இன்னைக்கு இந்த சமூகம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கிறது. ஒரு ஆயத்தை மையமாக வைத்துக் கொண்டு அதை விளங்கா தெரியாமல், அதுதான் உங்களுடைய முக்கியமான விஷயம். அதாவது ஆயத்துக்களையும் ஹதீஸ்களையும் சரியான முறையில் விளங்காமல், அதை விளக்கம் தெரியவில்லை என்று சொன்னால் நன்றாக விளங்கியவரிடத்தில் போய் கேட்டு தெரியாமல், இன்னைக்கு நம்ம எப்படி வேண்டாலும் வழங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்திற்கு இன்னைக்கு இந்த செயலை இன்னைக்கு நிறைய பேர்கள் அதை உதறிவிட்டு போகக்கூடிய ஒரு சூழல், மிகவும் ஆபத்தான ஒரு சூழல். அது வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகிறார். அதன் சால பின்னால நான் சொல்றேன். மூதாதையர்களை நாம் நினைத்து பார்ப்பது, நம்முடைய முன்னோர்களை நினைத்து பார்ப்பது, அவர்களுக்காக வேண்டி ஈசால் சவாபுகள் செய்வது, நன்மைகளை எட்டி வைப்பது என்பது நம்முடைய மாற்றங்கள், வாழ்க்கையின் வாழ்வியலை அது மாற்றி தரும் என்று குர்ஆன் சொல்லி தருகிறது. ஆனால் அதை நம்ம என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, மறந்து விட்டு அது தேவையில்லை, அது ஒரு ஆயத்தை மையமாக வைத்துக் கொண்டு இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு சூழல். என புரியாத காரணம் தான் அது. சரியா விளங்கல. ஆயத்துக்களையும் ஹதீஸ்களையும் எப்படி விளங்க வேண்டுமோ அந்த மாதிரி விளங்கல. அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான், மனிதன் எதை செய்தான் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு அதை தவிர வேறு எதுவும் கிடைக்காது என்று ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். மனிதன் எதை முயற்சி செய்கிறானோ, எந்த அமலை இந்த உலகத்தில் இருந்து கொண்டு செய்கிறானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். இந்த ஆயத்திற்கு எப்படி விளங்கிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருந்து கொண்டு மனிதன் எதை செய்தானோ அதோடு முடிஞ்சு போச்சு. அவன் மௌத்தா போய்விட்டால் அவனுக்காக வேண்டி வேறு யாராவது துஆ செய்வார்களேயானால் அல்லது நன்மைகளை எட்டி வைப்பார்களேயானால் அதெல்லாம் அவனுக்கு போய் சேராது. ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டான், அவன் எதை செய்தானோ அதை கொண்டுதான் நாளை மறுமையிலே சந்திப்பான், அதை தாண்டி வேறு எதுவும் அவனுக்கு கிடைக்காது என்று சொல்லிவிட்டான். அதனால் நாம் என்ன அமல்கள் செய்தாலும், எவ்வளவுதான் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்தாலும் அதில் பிரயோஜனம் இருக்காது, நன்மை இருக்காது என்று ஒரு புரியாமல் விலங்குகளுடைய விளைவுகள், அதை சரியான முறையிலே விளங்காமல் தான் உயர வேண்டும், தன்னுடைய பெயர் இந்த உலகத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி சொன்ன விளைவுகள் இன்னைக்கு உள்ள சமூகத்தில் அதனுடைய விழிப்புணர்வு இல்லாமல் இன்னைக்கு போய்கொண்டு இருக்கிறது. அது மிகப்பெரிய தன்னுடைய வாழ்க்கையை ஒரு சந்தோஷத்தை இழந்து போகக்கூடிய ஒரு செயல் என்பதை யாரும் விளங்குறதில்லை. எத்தனை ஹதீஸ்கள் இருக்கிறது. இறந்து போனவர்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருஸ்தானை கடந்து போகுமெல்லாம் அவர்களுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள். ஒரு வழிமுறையை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை நீங்கள் மறக்க கூடாது என்பதுதானே அந்த அர்த்தமாகிறது. அவர்களை நீங்கள் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். அந்த இடங்களை நீங்கள் கடந்து போகும் பொழுதெல்லாம்
அஸ்ஸலாமு அலைக்கும் யா தியார கௌமின் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாயிகூன். எவ்வளவு பெரிய அற்புதமான துஆ அது. ஓ ஈமானுடையவர்களே, அடங்கியிருக்கக்கூடிய கபர்வாசிகளே, நீங்கள் முன்னாலே சென்று விட்டீர்கள், பின்னால் நாங்கள் வர இருக்கிறோம். இதுல தமிழ்ல இப்ப யாருமே ஓதுறதும் இல்லை. ஆனா தமிழ்ல தெரிஞ்ச ஓதக்கூடியவங்க யாரும் ஓத மாட்டாங்க போடுறீங்க. ஏன்னா நீ முன்னால போய்விட்ட, உனக்கு பின்னால நாங்க வந்துகிட்டே இருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய அசல் பொருள். ஆனால் அதற்கு ஆரம்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி. அது எவ்வளவு பெரிய துஆ அது. அப்போ நாம் அவர்களுக்கு துஆ செய்தால் அவர்கள் நமக்கு துஆ செய்ய வலைக்கும் அஸ்ஸலாம் என்று அந்த கபர்வாசிகள் சொல்லத்தான் செய்வார்கள். சொல்வது அவருடைய கடமை அல்லவா? சலாம் சொல்வது ஒரு மனிதனுடைய கடமை, ஒரு மூமினுடைய தார்மீக கடமை அது. அதற்கு பதில் சொல்வது அவர்களுடைய தார்மீக கடமை அது. அப்ப நாம் இறந்து போனவர்களுக்காக துஆ செய்தால் அதை அவர்கள் காதில் கேட்டுவிட்டு நமக்கு அவர்கள் பதில் சொல்வது, நாம் அவர்களுக்காக துஆ செய்வது, அவர்கள் நமக்காக துஆ செய்வதெல்லாம் வாழ்க்கையை நம்முடைய ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை உருவாகுவதற்கு இதெல்லாம் ஒரு காரணம் என்பதை இஸ்லாம் நமக்கு அழகாக சொல்லி தருகிறது. அந்த வாழ்வியலை நாம் மறந்து விட்டோம் இஸ்லாமியர்களே. இன்னைக்கு நிறைய புறம் தள்ளுகிறோம். இறந்தவர்களுக்காக யாரும் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனாசா அடக்கும் போது என்னமோ ஏதோ யாரையோ ஒரு ஆளை இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவரை அடக்கம் செய்வதை போன்று ஒன்றுமே இருக்காது. அங்கே ஒரு ஷஹாதத்து கலிமா இருக்காது, ஒரு நாலாம் கலிமா லா இலாஹ கலிமத்து தவ்ஹீத் அங்கே இருக்காது, ஒரு துஆக்கள் இருக்காது. இன்னும் சொல்ல போனா உட்கார்ந்து அங்க உட்கார்ந்து பயான் பண்ணிக்கிட்டு இருப்பான். அது பயான் பண்ணுவதற்கு உண்டான இடம் அல்ல அது. அந்த இடம் அவர்கள் எப்படி அங்கு தத்தளித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பது ஹதீஸ்களை கேட்டால் அப்படியே உள்ளம் உருகி போகக்கூடிய ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டு போகும். அந்த இடத்தில் எத்தனை ஹதீஸ்கள் இருக்கிறது. இந்த கபர்வாசிகள் எவ்வளவு பெரிய சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இவர்களுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள், இவருடைய மன்னிப்புக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று எத்தனை ஹதீஸ்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் தூர போட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரை தோண்டுவதற்கு லேட்டானது. கபரு தோண்டுவதற்கு ஒரு மையத்தை கொண்டு வந்துட்டாங்க, கபரு தோண்டுவதற்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அந்த நேரத்தில் கபரை பற்றி உண்டான சில விளக்கங்கள் சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி அந்த ஹதீஸை மட்டும் எடுத்துக்கொண்டு கபருஸ்தான்ல உட்கார்ந்து கபரு அடக்கம் செய்து கொண்டு இருக்கும் போது நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பயான் செய்து கொண்டதால் இந்த புரோஜனம் இருக்க முடியும் யோசித்து பாருங்கள். அந்த இடம் என்பது அந்த கபர்வாசிகள் நலன் பெறுவதற்காக வேண்டி அவர்களுடைய அந்த கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் தடம் புரண்டு போகக்கூடாது, அவர்களுடைய நாவில் எந்த விதமான மாற்றங்கள் தடுமாற்றங்களும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான பாடத்தை கற்றுத் தந்திருக்கிறார்களே. அதையெல்லாம் விட்டு இன்னைக்கு என்னென்னமோ, அதாவது சரியான விளக்கம் இல்லாமல் பல ஹதீஸ்கள் இருக்கிறது, இதையெல்லாம் விளங்காமல் நாம் இன்னைக்கு செய்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வியல் அங்கே ஒரு செழிப்பை அங்கே ஏற்படுத்தாது என்பதற்குத்தான் குர்ஆனுடைய ஆயத்து நமக்கு சொல்லித் தருகிறது. அருமையானவர்களே, எத்தனை ஹதீஸ்கள் இருக்கிறது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்வார்கள், இரவு நேரத்தில் திடீரென்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க மாட்டார்கள். நான் ஓடி சென்று பார்ப்பேன், ஜன்னத்துல் பக்கீல உட்கார்ந்து அழுது கொண்டு இருப்பார்கள், தன்னுடைய மூதாதையர்களுக்காக துஆ செய்து கொண்டு இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய மௌத்துடைய நோய் ஆரம்பமானதே ஜன்னத்துல் பக்கீலே போய் உட்கார்ந்து கொண்டு அழுகும் பொழுது அவர்களுக்கு ஒரு நீர் கோத்ததுதான் காரணம் என்பதாக வரலாற்று சொல்லி தருகிறது. எத்தனை இடங்களில் தன்னுடைய உடம்பு சரியில்லாமல் போவதற்கு முன்னால் உஹது மலைக்கு போய் உஹது ஷஹதாக்களுக்காக வேண்டி துஆ செய்தார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்கள் இருக்கிறது. இதையெல்லாம் யாருமே பின்பற்றுவதில்லை. அவனவன் செய்தவனுக்கு அவனுக்குத்தான் அவன் செய்த கூலி அவன் கட்டைக்கு அவன் தேடிக்கொள்ள வேண்டியதுதான் என்று சொன்னால் மூதாதையர்கள் நினைத்து பார்ப்பது என்ற அந்த கட்டம் அங்கே இல்லாமல் போய் விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும்? அதை ஷஃபாஅத் என்பது என்ன? முதல்ல
பாதிக்கப்பட்டவன் நரகத்திற்கு நரகத்திற்கு எவனும் போகக்கூடாது என்பதற்காக வேண்டிதான். அடுத்தவனுக்காக நீ பரிந்து பேசுங்கள் நாயகமே என்றுதானே அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லித் தருகிறார். மூதாதையர்களை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதை தானே இங்கே சொல்லித் தருகிறார். இந்த சாதாரணமான ஒரு விளக்கம் கூட நாம் புரியவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு எத்தனை பேர் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கு. இறந்து போனவர்களுக்காக வேண்டி என்ன யாசீன் ஓதலாமா, குர்ஆன் ஓதக்கூடாது. அல்லாஹு அக்பர். எவ்வளவு, அதாவது எப்படி ஒரு மடமத்தனமான ஒரு சிந்தனை, ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனை இது. அதாவது தண்ணீர் தர்மம் செய்ய வேண்டுமா, வேற எதுவும் செய்யக்கூடாதா? என்ன ஒரு ஹதீஸுடைய அடிப்படை விஷயங்கள் என்ன? சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா வந்து கேட்கிறாங்க, நாயகமே என்னுடைய உம்மா மௌத்தா போயிட்டாங்க, அவர்களுக்கு நிறைய சொத்து பத்துக்கள் இருக்கிறது, எனக்கு நிறைய சொத்து பத்து இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும்? என் உம்மாவுக்காக நான் தர்மம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த நன்மைகள் உம்மாவுக்கு போய் சேருமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் போது, தாராளமாக நீங்கள் செய்யுங்கள், நன்மைகளிலே மிகப்பெரிய நன்மை தண்ணீருடைய நன்மை இருக்கிறது, அந்த நன்மையை நீங்கள் போய் செய்யுங்கள் என்று சொல்லி, எந்த பகுதியிலே தண்ணீருக்கு வறட்சி ஏற்பட்டு இருக்கிறதோ அந்த இடத்தில் போய் தண்ணீருக்கு உண்டான ஏற்பாட்டுகளை சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா செய்து கொடுத்தார்கள் என்று ஹதீஸ்களில் வருகிறது. அப்ப தேவைக்கு தோதுமான தர்மத்தை செய்யுங்கள், அதுவும் உங்களுக்கு நன்மையாக போய் மாறும், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்மையாக போய் சேரும். அதற்காக வேண்டி அது மட்டும்தான் செய்வது என்று நோக்கம் அல்ல. குர்ஆன் ஓதுவதும் நன்மைதான். நன்மை என்று சொன்னால் என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும் அது நன்மையாக போய் சேரும். உன் தாய்க்காக வேண்டி நியத்து செய்து வழியில இருக்கக்கூடிய கல்லையும் முள்ளையும் தூக்கி போட்டாலும் அதுவும் உனக்கு நன்மையாக போய் சேரும். உன் தாய்க்காக வேண்டி தர்மம், எந்த தர்மம் செய்தாலும் சரிதான், உன் தாய்க்காக வேண்டி பள்ளிவாசலை கட்டினாலும் சரிதான், உன் தாய்க்காக வேண்டி கண்ணீரை கொடுத்தாலும் சரிதான், உன் தாய்க்காக வேண்டி மதரசாக்களை கட்டி கொடுத்தாலும் சரிதான், எல்லாம் ஒரு நன்மைக்காக போய் சேரும். நீ தண்ணீர் மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தாயுடைய பெயரில் தந்தையுடைய பெயரில் எத்தனை பேர் பள்ளிவாசல்களை கட்டுகிறான், மதரசாக்களை கட்டுகிறான், அப்படி என்றால் அதெல்லாம் நன்மையாக போகாது என்றுதானே அர்த்தமாக அங்கு போய்விடும். எவ்வளவு பெரிய பிற்போக்குத்தனமான ஒரு சிந்தனை, யாருமே யோசிக்கிறது கிடையாது. சொல்லிவிட்டால் உடனே பிரபலியமாயிருக்கான்ல, அதான் இங்க வந்து நோக்கமே. பிரபலியமா போய் நல்லா பேசிட்டாரு, இதை பேசுனா மட்டும்தான் நல்லா பேசிட்டாருங்கிறாங்க. முதல்ல ஒரு ஷரியத்துடைய அந்த அகீதாவுடைய போங்கை புரிய வேண்டும். நம்ம அது புரிவதில்லை யாரும். அன்னைசலில் இன்சான் இல்லாம என்ன அர்த்தம் அதற்கு? ஒரு மனிதன் சம்பாதித்தது மட்டும்தான் அவன் பெற்றுக்கொள்ள முடியும் சொன்னால் உண்மை அதுதான். அடே அப்பா, நான் ஓதினால் என்னுடைய நன்மையை எனக்குத்தான் முதலில் அந்த நன்மை வந்து சேரும். என்னுடைய சொத்தில் இருந்துதான் அடுத்தவனுக்கு நான் நன்மையை எத்து வைக்க முடியும். அடுத்தவனுடைய சொத்தை நான் யாருக்கும் என் உம்மாவுக்கு என் அப்பாவுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. நான் ஓதுகிறேன் என்று சொன்னால் முதல் நன்மை எனக்குத்தான் வரும். அந்த நன்மை எனக்கு வந்த பிறகுதான் என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் போய் சேரும், அல்லது நான் யாருக்கு ஓதினாலும் அவர்களுக்கு போய் சேரும். இதுதான் இந்த ஆயத்துடைய அர்த்தம். என்னுடைய சொத்தை தானப்பா நான் பங்கு வைக்க முடியும், அடுத்தவனுடைய சொத்தை நான் பங்கு வைக்க முடியும்? யோசிக்கிறது இல்லை. இன்னைக்கு வந்து அடுத்தவனுடைய சொத்தை நான் பங்கு வைக்க முடியும்? நான் எதை சம்பாதித்தானோ அதுதான் என்னுடைய சொத்து தான் நான் அடுத்தவனுக்கு கொடுக்க முடியும். இதுதான் உண்மையான விளக்கம். நான் ஓதுகிறேன் என்று சொன்னால் எனக்கு யாருக்கு ஓதினாலும் சரிதான், இந்த உலகத்தில் யாருக்காக வேண்டி நான் ஓதினாலும் சரிதான், முதல்ல எனக்கு அந்த நன்மை வரும். அல்லாஹ் எனக்கு அந்த நன்மையை தருவான். அதுக்கப்புறம் தான் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய கஜனாவிலிருந்து எடுத்து கொடுக்கப்படும். இதுதான் நியதி. அதை விட்டுப்பட்டு உனக்கு ஓதுனா உனக்கு மட்டும் தான் கிடைக்கும், அவருக்கு போய் சேராதுன்னா எவ்வளவு பெரிய பிற்போக்குத்தனமான ஒரு சிந்தனை அது. உன்னை மார்க்கத்தை பற்றி சரியான விளக்கம் இல்லாத ஒரு சூழல் தான் இன்னைக்கு இது இப்படி போய்கொண்டு இருக்கிறது. எத்தனை ஹதீஸ், அதாவது கபூர்வாசிகளுடைய நிலையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள். எவ்வளவு அழகான வார்த்தைகளை சொல்லித் தருவார்கள் தெரியுமா? மல் மையித்து ஃபில் கப்ரி இல்லா கல் கரீகில் முத்தகவ்விசி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அடே கபரிலே ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? கபரிலே ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? நடுக்கடலில் போட்டில் போயோ அல்லது கப்பலிலே போயோ, கப்பல் தாழ்ந்து போய்விட்டது,
கப்பல் தாழ்ந்து போய்விட்டது. அவன் மட்டும் தான் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறான். எத்தனை எத்தனை ஆபத்துக்கள் வரும், எத்தனை கப்பல் ஓடும், அந்த கப்பலுக்கெல்லாம் இவன் நீங்கி போக முடியுமா? தத்தளிப்பான். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அட நடுக்கடலில் ஒரு மனிதன் தத்தளிக்கிறான். எந்த வாகனம் இல்லை, அவன் ஏறுவதற்கு எந்த வழியும் இல்லை, காப்பாற்றுவதற்கு எந்த வழியும் இல்லை. எத்தனை எத்தனை மீன்கள், கொடூரமான மீன்கள் மிருகத்தில் இருக்கும். அந்த நேரத்தில் அவன் எப்படி தத்தளித்து போவானோ அது மாதிரி கபரில் இருக்கக்கூடியவன் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறான் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. கபர்ல போய் வச்சுட்டு அவங்க சாதாரணமா எல்லாரும் போய் உட்கார்ந்துட முடியாது, தத்தளிக்குவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்ததிரு தஅவத, அவர்கள் துஆவை எதிர்பார்க்கிறார்கள். தல்ஹிகுஹு மின் அபின் அவ் உம்மின் அவ் அகின் அவ் சதீகின். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவருடைய பாப்பாவிட்ட இருந்து, அவருடைய உம்மாட்ட இருந்து, அவருடைய சகோதரர்களிடத்திலிருந்து, அவருடைய நண்பரிடத்திலிருந்து ஏதாவது நமக்கு ஒரு துஆ வராதா? யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, என்னுடைய பாப்பாவுடைய பாவத்தை மன்னித்து விடு, என்னுடைய தன் தாயுடைய பாவத்தை மன்னித்து விடு, என் சகோதரர் பாவத்தை மன்னித்து விடு, என்னுடைய நண்பரின் பாவத்தை மன்னித்து விடு என்று யாராவது எழுந்து நம்மளுக்காக வேண்டி துஆ செய்ய மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டு இருக்கும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதாவது ஒரு மையத்துக்கு 4 உறவு தான். ஒண்ணு வாப்பாவா இருக்கு, அல்லது என்ன செய்யுங்க உம்மாவா இருக்கு, அல்லது சகோதரனா இருக்கு, அப்படிதானே என்னங்க நண்பனா இருக்கு. இந்த 4 உறவுல ஏதாவது ஒரு உறவுல ஒருத்தர் இருந்துதான் ஆமா, இல்லாம இருக்க முடியாது. இப்ப யாராவது ஒரு ஆள் அவனுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அப்படி யாராவது துஆ செய்து விட்டார், ஃபைதா லஹிகத் கானத் அஹப்ப இலைஹி மின துன்யா வ மா ஃபீஹா, அப்படி யாராவது அந்த துஆவை அனுப்பிவிட்டால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் கிடைப்பதை விட அவனுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். அஹப்புனா ரொம்ப பிரியமாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு சந்தோஷம் அடைகிறான், அவன் அந்த அளவுக்கு சந்தோஷம் அடைகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், வஇன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல லா யத்ஹிலு அலா அஹ்லில் குபூர் மின் துஆஇ அஹ்லில் அர்தி, அதாவது பூமியில் உள்ளவர்கள் கபர்வாசிகளுக்கு யாராவது ஒரு ஆள் துஆ செய்வார்களேயானால் அல்லாஹ் தஆலா மலை அம்சாலில் ஜிபால், மலைகளை போன்ற நன்மைகளை அல்லாஹ் வாரி வாரி அவங்களுக்கு கொடுக்கிறார். மலைகளை போன்ற நன்மைகளை, மலைகள் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்பு, அது மாதிரியான நன்மைகளை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வாரி வாரி கொடுத்து கொண்டு இருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ இன்னல் ஹதியத்துல் அஹ்யாயி இலல் அம்வாதி அல் இஸ்திக்ஃபார் லஹும், இந்த பூமியில் உள்ளவர்கள் கபர்வாசிகளுக்கு செய்யக்கூடிய அன்பளிப்புகளிலேயே மிகப்பெரிய அன்பளிப்பு என்ன தெரியுமா? அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவது எத்தனை அதாவது ஹதீஸ்ல ஒரு வார்த்தை சொன்னால் அது மட்டும் தான் என்று யாரும் யோசித்து விடக்கூடாது. அது முட்டாள்தனம், அது முட்டாள்தனம். சூரா யாசினை ஓத சொன்னால் சூரா யாசின் மட்டும் தான் ஓதணும், குர்ஆன் ஓத கூடாது. அப்ப சூரா யாசின் என்ன தௌராத்லயா இருக்குது, அல்லது இன்ஜீல்ல இருக்குதா, ஜபூர்ல இருக்குதா? அதுவும் குர்ஆன் தானப்பா. அப்ப சூரா யாசின் அட்லீஸ்ட் ஒரு யாசினாச்சு ஓதுவனுடைய மூதாதிகளுக்கு குர்ஆனைத்தான் உன்னால் ஓத முடியவில்லை என்றால் ஒரு யாசினையாவது ஒரு நாளைக்கு ஓது, அல்லது என்றால் உன்னுடைய சூரத்துல் ஃபாத்திஹாவது நீ ஓது, அல்லது சூரா குல் ஹுவல்லாஹ் சூராவையாவது ஒரு 3 தடவை நீ ஓது என்றுதானே அங்க அர்த்தமே தவிர சூரா யாசினை மட்டும்தான் ஓது என்பதற்கு அர்த்தம் அல்ல. தவறாமல் புரிந்து கொள்ளக்கூடாது, தவறாமல் புரிந்து தன்னுடைய சுயநலத்திற்காக வேண்டி அந்த பயான்கள்ல பேசி இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் அது முன்னாடி உள்ளவர்கள் அந்த மூதாதையர்களை நினைத்து பார்ப்பது என்ற அந்த ஒரு சிந்தனையே இல்லாமல் மாறிவிட்டது. தர்மம் செய்ய என்று சொன்னால் என்ன தர்மம் வேண்டுமானாலும் செய்யலாம், அவ்வளவுதான்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அதாவது நான் செய்த நன்மை அடுத்தவர்களுக்கு போய் சேராது என்று நினைப்பது மகா முட்டாள்தனம். இந்த ஆயத்தை வைத்துக் கொண்டு புரியாமல் அடுத்தவர்களுக்கு போய் சேராது என்று சொல்வது மகா முட்டாள்தனம். எத்தனை ஹதீஸ் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி வந்து கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், என் தாய் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று நேர்ச்சை செய்திருந்தார்கள், ஹஜ்ஜி செய்யவில்லை, இப்பொழுது நான் என்ன செய்ய? அவர்கள் மூத்தா போய்விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ஜி செய் என்று சொன்னார்கள். உன் தாய்க்காக வேண்டிய ஹஜ்ஜி செய் என்று சொன்னார்கள். இன்னொரு பெண்மணி வந்து கேட்டார்கள், நாயகமே, என்னுடைய தந்தை பணக்காரர், வசதி படைத்தவர், ஆனால் உசுரோடு இருக்கிறார், ஆனால் அவரால் வாகனத்தில் ஏறி உட்கார முடியாது, நடக்க முடியாது, இப்படிப்பட்ட பலகீனத்தில் இருக்கிறார், ஆனால் அவருக்கு கடமையாகிவிட்டது ஹஜ்ஜி செய்ய வேண்டும், ஆனால் உடல் அங்கே உழைப்பு செய்யவில்லை, இப்பொழுது என்ன செய்ய? நான் ஹஜ்ஜி செய்யலாமா? செய் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் தந்தைக்காக வேண்டி, உன்ன மௌத்தா போகல, உசுரோடத்தான் இருக்கிறார், நீ அவருக்காக வேண்டி ஹஜ்ஜி செய் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸோட என்ன செய்யறது? தூக்கி போடுறதாமா? அதாவது விளங்காமல் என்னென்னத்தை எல்லாம் இன்னைக்கு பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதனால் இஸ்லாமியர்களை நான் சொல்வது என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய மூதாதையர்கள் நினைத்து பாருங்கள், நினைத்து பார்க்க வேண்டும். நினைத்து பார்த்தால்தான் உங்களுடைய வாழ்வியல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு, ஒரு சுபிட்சத்திற்கு வரும். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அதாவது முஹாஜிரின்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அன்சாரிகளை சொல்லுவான். அன்சாரி சஹாபாக்களை சொல்லுவார். முஹாஜிரின்கள் மனிதர்களே நபிமார்களை அடுத்து சிறந்த மனிதர்கள் முஹாஜிரின்கள், ஹிஜ்ரத் செய்ய போனவர்கள். ஏன்னா வாழ்க்கையை தன்னை அல்லாஹ்வுக்கு அர்ப்பணித்தவர்கள். இரண்டாவது அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் அன்சாரிகள். இந்த அன்சாரிகள் தான் வாழ்வியல் மாற்றத்தை கொண்டு வர்றாங்க. முஹாஜிரின்களுக்கு வாழ்வியல் மாற்றத்தை கொண்டு வருவது யாருங்க? அன்சாரி சஹாபாக்கள் தான் கொண்டு வருகிறார்கள். அந்த அன்சாரி சஹாபாக்கள் இருக்க இடம் கொடுத்து, சொத்து கொடுத்து, மனைவிமார்களை தலாக்கு விட்டு ஒரு மனைவியை நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள் என்று அந்த அளவுக்கு பெருந்தன்மையாக ஒரு வாழ்வியல் மாற்றத்தை கொண்டு வந்த பிறகுதான் இஸ்லாம் மிகப்பெரிய எழுச்சி அங்கே ஏற்படுகிறது. இப்படி அன்சாரிகளுடைய நன்மையை சொல்லிவிட்டு அல்லாஹ் வரம்போது அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், வல்லதீன ஜாஊ மின் பஅதிஹிம், அந்த அன்சாரிகளுடைய பண்புகள்ல ஒரு பண்பு, எப்போதும் அவர்கள் சொல்லுவார்கள், அந்த அன்சாரிகள் சொல்லுவார்கள், ரப்பனா உஃபிர் லனா ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. அந்த அன்சாரிகளுடைய பண்புகளில் ஒரு பண்பு என்ன தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையுடைய வாழ்வியல் இப்படித்தான் மாறியது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறார். எப்படி தெரியுமா? அந்த அன்சாரிகள் உதவி செய்தது மட்டுமல்ல, தன்னுடைய மூதாதையர்களை நினைத்து பார்த்து அவர்களுக்காக வேண்டிய உதவி செய்தார்கள். அவர்களுக்காக வேண்டி சொன்னார்கள், ரப்பனா உஃபிர் லனா வலிஹுமா, ரப்பனா உஃபிர் லனா, ரப்பனா எங்களுடைய பாவத்தையும் மன்னித்து விடு, ரப்பனா உஃபிர் லனா வலிஹுமானல்லதீன சபகூனா பில் ஈமான், ஈமான் கொண்டு எங்களுக்கு முன்னால் சென்று விட்டார்களே எங்களுடைய சகோதரர்கள், அவர்களுடைய பாவத்தையும் மன்னித்து விடு என்று தன்னோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் தன்னுடைய மூதாதையர்களையும் இந்த உலகத்தில் வந்தவர்களை வாழ வைத்தவர்கள், எங்களுக்கு முன்னால் சென்றவர்களுக்கும் வாழ்க்கை வளமாகுவதற்காக துஆ செய்தவர்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது என்று சொன்னால், அப்ப நம்முடைய வாழ்க்கை நாம் அவர்களுக்காக துஆ செய்ய, அவர்கள் நமக்காக அங்கிருந்து கொண்டு துஆ செய்ய, அப்பொழுதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சுபிட்சங்கள் ஏற்படும் என்பதைத்தானே குர்ஆன் சொல்லித் தருகிறது. இந்த நிகழ்ச்சிகளுக்கு பிறகுதான் இஸ்லாம் வளர்ந்தது. இதைத்தானே நம்ம வரலாற்றில் படிச்சு வச்சிருக்கிறோம். ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். நிறைய விஷயங்கள் இருக்கிறது வாழ்க்கையில் நடந்த, இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம். பொய் சொல்ல வேண்டும் என்று எனக்கு அவசியம் கிடையாது, உண்மையே சொல்றேன், அவ்வளவுதான். அல்லாஹ் எனக்கு காட்டி கொடுத்ததற்கு நான் உங்களுக்கு சொல்றேன். போன வாரம் இந்த ஒலிசா அப்பாண்டு ஒருத்தர் இறந்து போனார். நம்மளுக்கு எல்லாம் தெரியும், இந்த தெருவாசிகளுக்கு தெரியும். இந்த தெருவாசிகள் மீது, ஊர்வாசிகள் மீது எனக்கு ரொம்ப பிரியம் இருக்குது.
ஏன்னா எல்லாரும் நம்மகிட்ட நல்லபடியாக நடந்துக்கிறார், யாரும் இதுவரை நம்மகிட்ட தப்பா நடந்தது இல்லை. ஆனா அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆள். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் மௌத்தா போனாலும் கபூர்ல இருந்து கொண்டு உங்களுக்காக வேண்டி துவா செய்வேன்னு சொல்லுவார். இது யாருமே என்று சொன்னது கிடையாது, அது யாரும் இது சொல்லவும் மாட்டாங்க, இதை யாரும் சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் அவர் என்னை பார்க்கும் போதெல்லாம் பெரும்பாலும் இந்த வார்த்தையை சொல்லுவார், நான் மௌத்தா போனாலும் கபூரில் இருந்து கொண்டு உங்களுக்காக துவா செய்யவேன், நீங்கள் 100 வயசுக்கு வாழ வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். நான் சிரிச்சுக்கிட்டு துவா செய்யுங்க அப்பா அப்படின்னு சொல்றது, அவருக்கு சிலது காது வழங்காது, அப்படி சைக்கிள் செஞ்சு அப்படி நகர்ந்து போயிடுறது, சிரிச்சுக்கிட்டே நான் போயிடுறது. இது அடிக்கடி அவர் சொல்லுவார். அல்லாஹ் அக்பர். மகன் அவருடைய கடைசி நேரம், மகன் போன் பண்றாரு, பாப்பாவுக்கு முடியல சீக்கிரம் வாங்கண்டு. அங்க போன கடைசி நேரமா கருகரான்னு சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் உசுரோட வாழ்வுக்கு சாத்தியமே இருக்காது, நெஞ்சுக்கும் தொண்டை போய் இழுத்துக்கிட்டே இழுத்துக்கிட்டு இருக்குது. அப்ப நான் சொன்ன, அண்ணன் காக்கா கடைசி காலமா போச்சு, கடைசி நேரமா போச்சு, கவலைப்படுறதுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஸ்மாவுல் ஹுஸ்னா ஓதுனேன். அதுக்கப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமங்கள் வந்தது, அதை ஓதுனேன். ஓதிக்கிட்டு இருக்கும்போது ரூஹ் நின்றுச்சு. இப்போ கசஃப் மாத்தி முன்னால கொண்டு வந்து வச்சாச்சு, எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப நான் துவா செய்யணும் அப்படின்னு சொன்னேன், செய்யுங்கன்றாங்க. துவா செஞ்சேன், பெருமைக்கு சொல்லல, துவா செஞ்சேன். எப்படி அந்த நேரத்தில் அல்லாஹ் எதை உள்ளத்துல போட்டாலும் எல்லாத்தையும் செய்தேன்னு செஞ்சேன், துவா செஞ்சேன். புதன்கிழமை ஊர்ல போய் இருக்கும் போது அசர் தொழுதுட்டு ஓதிக்கிட்டு இருந்தேன். அசர் தொழுது ஓதிக்கிட்டு இருந்தேன், எப்போது ஓதக்கூடியதை ஓதிக்கிட்டு இருந்தேன். அல்லாஹ் அக்பர். அவரை எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. நான் சொல்வது உண்மை, பொய் அல்ல, சத்தியம், அல்லாஹ் விட ஆணையாக நான் சொல்லுகிறேன். அவரை அதே அவர் எப்படி நடந்து வருவாரோ அதே கம்பு வைத்து நடந்து வருகிறார். ஆனால் செழிப்பாக இருக்கிறார், நல்ல வெண்ணெய் புதிய வெள்ளாடைகளை உடுத்திக் கொண்டு வருகிறார். அவர் சொல்றாரு, அவர் செகண்ட்ல நடந்ததுதான், நீங்கள் துவா செய்ததில் நான் நன்றாக இருக்கிறேன். நான் என்னுடைய பெருமைக்காக சொல்லவில்லை, நம்முடைய மூதாதையர்களை நினைத்து பார்க்க வேண்டும் இஸ்லாமியர்கள், அப்பொழுதுதான் நாம் நல்லாக இருக்க முடியும். நாம் அவர்களுக்காக துவா செய்தால்தான் அவர்கள் நமக்காக துவா செய்வார்கள். இப்படித்தான் கால ஓட்டத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இதை யாரும் புரிவதில்லை, விளங்குவதில்லை. முடிச்சு மோத்தா போயிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைப்பது ஆக முட்டாள்தனம், ஆக தப்பான விஷயம். அப்படி நினைக்காதீங்க. நீங்க உங்களுடைய மூதாதையர்களுக்காக நீங்க துவா செய்யுங்கள். உங்களுடைய அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது, மலைகளை போய் அங்கு குவிகிறது. அவர்கள் சந்தோஷம் அடைந்து அந்த ரப்படத்தை அவர்கள் கையேந்துவார்கள். நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன், பெருமைக்குன்னு சொல்லல. ஃபரோஸ் கான் விட்டு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? இப்பதான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போனார். ஆட்டோ ஓட்டுவார், நம்ம சொல்லலாம் பரோஸ் கான் சொல்லிட்டு. ஒரு நண்பர் வந்து சொன்னார், நான் கனவு கண்டேன். என்னப்பா, பரோஸ்காருடைய கபரை தோன்றாங்க, அழுகுன வாடை வருகிறது, அழுகுன வாடை வருகிறது. சரி, அல்லாஹ் அப்படி இருக்கக்கூடாதுல்ல, தப்பு அப்படின்னு. சரி, அன்று இரவு அல்லாஹ்வுடைய கிருபையில அழுது துவா செய்யும், அல்லாஹ் அவருக்கு எப்படியா என்கிட்ட நல்ல பாசமா இருந்துக்கிறார், மற்றவங்கள்ட்ட எப்படியோ நம்மள்ட்ட நல்ல பாசமா இருந்துக்கிறார். நான் கையேந்தினது அதுதான், யா அல்லாஹ் என்னிடத்தில் அவர் நல்லபடியாக நடந்து கொண்டார், அதே நேரத்தில் அவர் உன்னுடைய அடியார், மூத்தாயிட்டாரு, ஏதோ பாவம் செஞ்சாரு, எல்லாம் மன்னிக்க கூடியவன் நீ தான். ஏனென்றால் ரப்பிட்ட வந்து ஒரு விஷயம் இருக்கிறது. அல்லாஹ் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரோசம் அடையும். அவனுக்கு வந்து ரொம்ப ரோசமா இருக்கும். அல்லாஹ் கொஞ்சம் நேரம் போகுது, தப்பு இல்லையில, பேசலாம்ல. ரோசம் இருக்கிறது அல்லாஹுக்கு. என்ன தெரியுமா? இப்ப உதாரணமா வச்சுக்கிறீங்களேன், நான் என்கிட்ட வசதி வாய்ப்பு இருக்குது, என் குடும்பத்தை கஷ்டப்படுறான், வேற யாராவது வந்து 1 லட்சம் ரூபாய் வந்து நீ வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரோசம் வருமா? இல்லை. இல்லடா, நம்ம பணக்காரனா இருக்கிற நம்முடைய குடும்பத்துக்கு எவ்வளவு ஒருத்த உதவி செய்யறானே, அப்படி நான் என்ன செய்வேன்? அவனுக்கு எல்லா உதவிகளும் நான் செய்ய ஆரம்பிச்சிருவேன். அப்ப அல்லாஹ் தன்னுடைய அடியானுக்கு இன்னொரு அடியான் துவா செய்யும் போது அல்லாஹ் எப்படி ரோசப்படுவான்? அவன் எவ்வளவு பெரிய அர்ஹமுர் ராஹிமீன் அல்லவா? அப்போ அல்லாஹ்விடத்துல அடுத்த நாள் அசரு தொழுகை முன்னாடி நான் ஓதிக்கிட்டு இருக்க போகும்போது ஒரு நிகழ்ச்சி ஒன்று எடுத்து காட்டப்படுகிறது.
அந்த ஃபைரோஸ் கான் அழகான கைலி சட்டை உடுத்திக்கிட்டு ஜம்முண்டு அப்படியே கலகலகலன்னு வந்து நிற்கிறார். பள்ளியாசலுக்குள்ள வந்து தொழுதுகிட்டு இருக்கிறார். நம்ம பள்ளியாசலுக்கு தொழுதுகிட்டு இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவங்கள் மன்னிக்கப்பட்டு போய்விட்டது அப்படின்னு அர்த்தம். இது நோக்கம் என்னன்னா, இஸ்லாமியர்களே, எவன் எப்படி பாவம் செய்தாலும் அது இறந்து போய்விட்டால், ஒரு மனிதன் கையேந்துவானையானால், உள்ளபூர்வமாக கையேந்தினால் நிச்சயம் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், எனக்கு இந்த ஒரு ஆயத்தின் மீது ஆழமான நம்பிக்கை இருக்கிறது. ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்வான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், அநியாயம் செய்து கொண்ட நல்லடியார்களை நீங்கள் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்ட அந்த அடியார்களே, அல்லாஹ் சொல்வான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் மீது நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். இந்த ஆயத்தை எனக்கு ஒவ்வொரு வக்துக்கு பிறகு நான் ஓதுவேன் இந்த ஆயத்தை. ஏன்னா இந்த ஆயத்தின் மீது எனக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கை. அல்லாஹ்கிட்ட போராடுவேன், அல்லாஹ்கிட்ட நான் போராடுவேன். சில விஷயங்களுக்கு அல்லாஹ் எனக்கு தராமல் இருந்தது பெருமைக்கு நான் சொல்லல. ஏன்னு சொன்னா, நம்முடைய மூதாதையர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நினைத்து பார்த்து அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யும் காலமெல்லாம் அவர்கள் உங்களுக்காக வேண்டி துஆ செய்வார்கள். அப்படி துஆ செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கை வாழ்வியல் மாறும், நிச்சயம் மாறும். அல்லாஹ் உயிர்த்த இடத்திற்கு கொண்டு போய்வான். இதுதான் நியதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்களே, காலம் கடந்து போகுது. அதனால் யாரோ எவரோ சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக புதிய புதிய விஞ்ஞானிகள் போன்று புதுசா, அதாவது ஹதீஸை நேரடியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நம்ம எல்லாம் மாடி வீட்டுல இருக்க முடியுமாங்க? மாடி வீட்டுல இருக்க முடியுமா? எங்கேயாவது ரசூலுல்லாஹ் மாடி வீட்டில் இருந்தார்கள் என்று ஹதீஸை காட்ட முடியுமா? இன்னைக்கு சொல்லக்கூடியவன் அத்தனை பங்களாவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அடே, ஹதீஸை நேரடியாக பின்பற்றக்கூடியவன் பங்களாவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். நீ குர்ஆன் ஓதாத, யாசினை மட்டும் ஓது, அதுதான் ஹதீஸ். தர்மம் செய்ய தண்ணீர் மட்டும்தான் தர்மம் செய், வேற எதுவும் தர்மம் செய்தாலும் உனக்கு உன்னுடைய பெற்றோர்களுக்கு போகாது என்று சொல்பவன் பங்களாவில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குடிசையில் உட்கார்ந்து வாழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புல்லட்ல போயிருக்காங்க, என்ஃபீல்ட்ல போயிருக்காங்க, ஹதீஸ் இருக்குதா? எங்கேயாவது BMW கார்ல போயிருக்காங்களா? ஹதீஸ் இருக்குதா? அதை பேச மாட்டான், அதை பேசுறது கிடையாது. ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களே, நம் மார்க்கத்தை, நம்முடைய ஹதீஸை, நம்முடைய குர்ஆனை விளங்கக்கூடிய விதத்தில் விளங்கி நாம் பின்பற்ற வேண்டும். அதுதான் உண்மையான பின்பற்றுதல். நம்முடைய மூதாதையர்களை எந்த காலத்திலும் மறந்துவிடக் கூடாது. இந்த மாதம், இந்த ஷாபான் மாசம் நம்முடைய மூதாதையர் நினைத்து பார்த்து அவர்களுக்காக துஆ செய்யக்கூடிய நாட்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நினைக்கணும், இந்த மாதத்தில் கொஞ்சம் கூடுதலாக நினைக்க வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் நம்மையும் நம்முடைய மூதாதையர்களையும் அல்லாஹ் எல்லா விதமான நலவுகளையும் தந்து இம்மையிலும் மறுமையிலும் சந்தோஷமாக வாழச் செய்வானாக. மாஃபரதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com